ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் குணா. உங்கள் லைஃப்பில் நல்ல கட் ஆஃப் எடுத்து அருமையான இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸில் படித்து லைஃப்பில் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு எங்களோட விஷஸ். அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாவே உங்கள் லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கு சென்டம் ஸ்கோரிங் இன் கோர் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி சென்டம் ஸ்கோர் பண்ணோம், இல்லை ஹை கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற அற்புதமான ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபி ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரியாக உங்களோட கட் ஆஃப் ஹையஸ்ட் கட் ஆஃபாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கோர் சப்ஜெக்டில் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். என்னங்க ரெசிபி? ஆஸ் யூஷுவல்ங்க, நம்ம வீட்டுக்கு வர ஒரு கெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ரெசிபியை, ஒரு டெலிஷியஸான ஃபுட்டை நீங்கள் சப்ளை பண்ணணுன்னா அந்த ஃபுட்டில் நல்ல இன்க்ரீடியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். சரியான விதத்தில் சரியான நேரத்தில் அதை குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ பியூட்டிஃபுல்லாக அதை ப்ரெசென்ட் பண்ணி டெலிஷியஸாக கொடுக்குறப்ப அந்த ஃபுட்டை பற்றி நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க பப்ளிக் எக்ஸாம் டேஸும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண விஷயங்களை அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை கண்ணால் பார்க்காத ஒரு எக்ஸ்பர்ட் அவர் தான் உங்கள் பேப்பரை வேல்யூ பண்ண போகிறார். அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு உங்கள் பேப்பர் தான் உங்களை பற்றிய மெசேஜை கொடுக்க போகிறது. உங்கள் முகமோ தெரிய போகிறதில்ல, உங்கள் ஊரோ தெரிய போகிறதில்ல, நீங்கள் படித்த ஸ்கூலோ தெரிய போகிறதில்ல. அப்போ அந்த டீச்சரை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ முடித்தோடனே எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பர்டிகுலராக கோர் சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு தோணும். அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்குறதோட அதிகமான ஸ்கோருக்கு நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் போவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபி அப்படின்ற வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் ரெஃபர்ஸ் டு ரீட். ஆமாங்க, உங்களுக்கு 9:45 நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே நுழையிறீங்க. உட்காந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 15 மினிட்ஸ் இருக்கும். அந்த 15 மினிட்ஸு உங்கள் மைண்டை காம் பண்ணுறதுக்கும் உங்களை அந்த எக்ஸாமுக்குரிய கான்ஃபிடென்ஸுக்கு கொண்டு போகிற டைமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த டைமில் டீப் பிரெத் எடுங்க. உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஒரு நேச்சர் சரௌண்டிங் ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலுக்கு வாங்க. அந்த டைமில் உங்கள் மைண்டை கூல் பண்ணி காம் பண்ணி எந்த ஒரு பதட்டத்துக்கும் வழியிடாமல் உங்கள் மைண்டை கூலாக வச்சிங்கன்னா அடுத்த 3.25 மணி நேரம் அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பாக அமையும். அப்போது ஃபர்ஸ்ட் ஆர் ரெஃபர்ஸ் டு ரீட். ஆமாங்க, 10 o'clock உங்கள் கையில் கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரெகுலர் ஹேபிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் டக்குன்னு வாங்கினோன்னே ப்ராப்ளம் கொஷின் பார்ப்பாங்க, கம்பல்சரி போவாங்க, அப்ஜெக்டிவ் போவாங்க, டக்குன்னு மாற்றி மனசை போட்டு குழப்பிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டில் நிற்பாங்க. அப்படி பண்ணாமல் ரீட் த கொஷின் பேப்பர் ட்வைஸ் தரலி, மீனிங்ஃபுல்லி அண்டு ஸ்லோலி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர். In recipe R refers to read thoroughly. என்ன பண்ணணும் அப்படின்னா காமாக கொஷின் பேப்பர் வாங்கிட்டு, கோர் சப்ஜெக்ட்னாவே பைலிங்குவலாக கொஷின் பேப்பர் இருக்கும், தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும். அப்படின்னு இருக்கப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பார்வை முழுவதும் இங்கிலீஷ் கொஷினுக்கு தான் போய் சேரணும். இது மாதிரி ஸ்கூல் எக்ஸாமில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. திடீர்னு இப்படி ஒரு டைப் ஆஃப் கொஷின் பேப்பர் வரப்போ அப்ஜெக்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணுறதோட பார்ட் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணுறப்ப அந்த இங்கிலீஷில் இருக்க கொஷின்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க. கூலாக 2 times கொஷின்ஸை ரீட் பண்ணுறீங்க. அந்த கொஷினை ரீட் பண்ணுறப்போயே உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் ஒரு இமேஜ் ஆகவோ, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு பேஜ் ஆகவோ, இல்லை நீங்கள் எழுதின எக்ஸாம் பேப்பரில் இருக்கிற ஆன்சர் ஆகவோ அழகாக உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். அதை அப்படியே கோத்ரூ பண்ணிவிட்டு சேம் கொஷின் ஆர்டரில் பொறுமையாக போங்க. உங்களுக்கு இனஃப் அண்ட் மோர் டைம் இருக்குது. கொஷினை ரீட் பண்ணுறது தான் உங்கள் சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓரளவுக்கு எல்லா பார்ட்டையும் கோத்ரூ பண்ணிகிட்டே வாங்க. கோத்ரூ பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நான் படித்த விஷயங்களே தான் கொஷினாக கேட்டிருக்காங்கன்னு. அப்போது அப்ஜெக்டிவ் சைடுக்கு வாங்க. புக் பேக் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நல்ல ஆன்சர்ஸ் தெரியும். தென் அதர் கொஷின்ஸையும் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அதை பற்றி ஆன்சர்க்குள்ளெல்லாம் போய் உங்கள் மனசை குழப்பிக்க வேணாம். ஸோ ஆர் ரெஃபர்ஸ் டு ரீட். நெக்ஸ்ட்டு ரெசிபி அப்படின்ற வேர்டில் இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஸ்டிமேஷன் ஆஃப் த டைம் அவைலபிள். நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், ஓ இந்த பேப்பர் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது,
இல்லை சம்டைம்ஸ் இந்த பேப்பர் கொஞ்சம் வேக் கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல்குள்ளே வந்துடுவீங்க. அந்த மைண்ட் செட் அப்போது நீங்கள் உங்களுக்கு அவைலபிள் 3 hours வந்து கரெக்டாக பிளான் பண்ணி உங்கள் எஸ்டிமேஷன் ஆஃப் டைம் ப்ராப்பராக இருக்கணும். எந்த பார்ட்டுக்கு எவ்வளோ டைம் நான் எடுத்துக்க போகிறேன், எதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டுக்கு போகிறேன் அப்படின்ற விஷயங்களை ஷார்ப்பாக உங்கள் மைண்டுக்கு சொல்லி அந்த டைம் பவுண்ட்ரியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எஸ்டிமேஷன் ஆஃப் அவைலபிள் டைம். நெக்ஸ்ட் லெட்டர் C refers to classify. ஆமாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. நீங்கள் கொஷின்ஸை ஸ்லோவாக கோத்ரூ பண்ணிட்டு வரப்பே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். இதில் 3 விதமாக நீங்கள் கொஷின்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஈஸி, இன்னொன்று மேனேஜபிள், தேர்ட் ஒன் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். அப்போ ஈஸின்ற கொஷின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லேயும் அதர் ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம்ஸ்லேயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. அதை ஈஸி அப்படின்னு செப்பரேஷனில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜபிள், ரேராக லாங் பேக் அட்டன் பண்ண ஆன்சர்ஸாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஆன்சர் தெரியும், நீங்கள் மேனேஜ் பண்ணிடலான்னு தோணும். அந்த 2 விஷயங்களை மட்டும் கிளாஸிஃபை பண்ணி ஈஸி அண்ட் மேனேஜபிள் கொஷின்ஸ் நிறைய இருக்கிற பார்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சரிங் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ பார்ட் 2 மார்க்ஸ்ன்னு வச்சுக்கோமே, அந்த 2 மார்க்ஸில் உங்களுக்கு வந்து 6 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஆல்மோஸ்ட் 5 கொஷின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈஸியாக மேனேஜபிளாக தெரியுன்றப்போ அந்த பார்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட் 1 கொஷின் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் வேகாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதுக்குரிய ஸ்பேஸை நீங்கள் விட்டுட்டு யூ ஹாவ் டு ப்ரொசீட் ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கொஷின்ஸ் இன்டு ஈஸி, மேனேஜபிள் அண்ட் டிஃபிகல்ட் இஸ் த தேர்ட் ஸ்டெப். எனக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இன்னும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாமா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபின்ற வேர்டில் I refers to இன்க்ளூசிவ்னஸ். உங்கள் ஆன்சர் பேப்பர் வந்து அந்த எக்ஸாமினர் ஃபுல் மார்க் அவைல் பண்ணி தரக்கூடிய பேப்பராக இருக்கணும். அப்படின்றப்போ அந்த கொஷின் பேப்பர் செட்டர் ஆங்கிள் இருந்து நீங்கள் யோசிக்கணும். என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த கொஷினுக்கு அவர் எதிர்பார்ப்பாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை நீங்கள் ஆன்சருக்கு கொடுக்க பழகணும். ஃபார் எக்ஸாம்பிள், கீவேர்ட்ஸாக இருக்கலாம், ஈக்குவேஷனாக இருக்கலாம், ஒரு ஃபார்முலாவாக இருக்கலாம், இல்லை ஒரு டெரிவேஷன் டைப்பாக இருக்கலாம், ஒரு டெஃபினிஷனாக இருக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷினாக இருந்தால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம், ஒரு யூஸாக இருக்கலாம், ஒரு டிஸ்டிங்விஷ் டைப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான கொஷின்ஸாக இருந்தாலும் அதுக்கு நீடட் கண்டென்ட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஐ டோன்ட் மீன் தட் நீங்கள் டூ மச்சாக எழுதணும்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் அந்த கீ ஏரியாஸ், அந்த கீ செட்டர் என்ன எதிர்பார்ப்பாரோ அந்த விஷயங்களை நம்ம இன்க்ளூசிவாக அதில் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இன்க்ளூசிவ்னஸ் இன் ஆன்சரிங் இஸ் த மேஜர் பார்ட் இன் ஃபெச்சிங் த 100% பர்ஃபார்மன்ஸ். அடுத்த ரெசிபின்ற வேர்டில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா P refers to ப்ரெசன்டேஷன். உங்கள் பேப்பர் வெல் ப்ரெசன்டட் பேப்பராக இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஹை ஸ்கோருக்குரிய ப்ராபபிலிட்டி இஸ் மோர். சம் ஸ்டூடெண்ட்ஸு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க கண்டென்ட் ஃப்ளோ அருமையாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், என்னென்னா ஸோ மெனி இயர்ஸாக அவங்க ஹேண்ட் ரைட்டிங் அவங்க பார்த்துருப்பாங்க, ஓ நான் நல்லா எழுதுகிறேன், புரிகிற மாதிரி தான் எழுதிட்டுருக்கிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அது புரிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேப்பர் வந்து ஒரு அன்னோன் எக்ஸ்பர்ட்டை போகிறப்ப நீங்கள் எழுதியிருக்கிற விஷயங்கள் தெளிவாக அவங்களுக்கு புரியலன்னா ஃபுல் மார்க்கு போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ வெல் ப்ரெசன்டட் பேப்பர் நீங்கள் கொடுக்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 லைன்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஆன்சருக்கும் இன்னொரு ஆன்சருக்கும் நடுவில் இனாஃப் கேப் விடுங்க. அதே போல் அந்த ஆன்சர் வந்து ஒரே பேஜில் கம்ப்ளீட் பண்ணுறதா மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் பாயிண்ட்ஸில் பிரேக் பண்ணுங்கள். இப்போ டிஸ்டிங்விஷ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா டைட்டில்ஸு கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் பாருங்கள். தென் இன்கேஸ் டயக்ராம் தேவைப்படுது, எக்ஸ்பிரஷன் வேணும், ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா. ஒரு பர்டிகுலர் பார்ட் எடுத்திங்கன்னா அந்த பார்ட்டில் இருக்கிற கொஸ்டின் ஆர்டரை சேம் ஆர்டரில் ப்ரொசீட் பண்ணுங்கள். கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கிற கொஸ்டினுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு போயிடுங்க. எலிஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கா, இந்த விஷயங்களை செக் பண்ணுறது தான் ப்ரெசன்டேஷன் பார்ட். ஸோ ரெசிபியில் P refers to presentation. The last one பார்த்தீங்கன்னா E refers to examine or check or scan your answer paper after presenting very decently. உங்களோட ஆன்சர் பேப்பரை நீங்கள் செக் பண்ணுற மெத்தடில் போகாமல்
ஒரு எக்ஸாமினராக அந்த பேப்பரை எப்படி செக் பண்ணுவார், என்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பார் அப்படிங்கிறத மனசில் வச்சு உங்கள் ஆன்சர் பேப்பரை நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரணும். மறக்காமல் சைட் பை சைடு கொஷினை பார்த்துட்டு அந்த ஆன்சரை செக் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸு டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 மார்க் கொஷினாக இருந்தால் 2 மார்க்ஸ் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு 1 மார்க் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷினில் கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை கிவ் த ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கிவ் இட்ஸ் யூனிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஓவர் கோ பண்ணியிருப்போம். ஓகே, அந்த கொஷினை ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணுறப்ப இதுதான் ஆன்சர் நம்ம மைண்டு சொல்லியிருக்கோம், அதை வச்சு எழுதி முடிச்சிருப்போம். அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷினை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எழுதியிருக்கோமான்னு பார்க்குறது இதுதான் ரைட் டைம். அப்போ என்ன பண்ணணும், கொஷின் அகெயின் ரீட் பண்ணணும், இந்த செக்கிங்கை பண்ணணும். இந்த எக்ஸாமினிங் ஆர் செக்கிங்க்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 1/2 hour டைம் அலாட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோர் வந்து ஃபுல்லஸ்ட்டு போக வாய்ப்பு இருக்குது. கொஷின் நம்பர்ஸ் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள், ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். சில விஷயங்கள் வந்து டவுட்டடாக இருக்கும், அந்த ஏரியாஸை நீங்கள் விட்டுட்டு போயிருப்பீங்க. அந்த ஏரியாஸை இப்போ நீங்கள் இனஃப் டைம் போட்டு அதை கவர் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் அந்த ஆன்சரை. தென் அட்லீஸ்ட் மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 3 மார்க்காக இருந்தால் மினிமம் 3 பாயிண்ட்ஸ் எழுதுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. பேலன்சிங் ஈக்குவேஷன் பண்ணியிருக்கீங்களா, ஃபார்முலாவில் கரெக்டாக நம்பர்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போகிறீங்க அப்படின்னா கரெக்டான ஃபார்முலா போயிருக்கீங்களா, அந்த ஃபார்முலாக்குரிய வேல்யூஸை சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறீங்களா, ஃபைனல் ஆன்சர் வந்திருக்கீங்களா, அதுக்கு யூனிட் கொடுத்துருக்கீங்களா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். டெசிமல் பாயிண்ட்ஸு கரெக்டாக வச்சுருக்கீங்களா பாருங்கள். நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் சைன் ப்ராப்பராக போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் ராங் சாய்ஸஸ் ஆஃப் கொஷின் நீங்கள் எடுத்திருக்கிறீங்களா, சப்டிவிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா. அதே மாதிரி சம்டைம்ஸ் பெலிக்கனை யூஸ் பண்ணுற ஹேபிட்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அவங்க ரொம்ப டீப்பாக அதை யூஸ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிற ஆன்சர் டிஸப்பியர் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். கம்பல்சரி கொஷின் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா, மோர் தேன் ரெக்வயர்ட் சாய்ஸ் போயிருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறது தான் இந்த செக்கிங் டைம். செக்கிங் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஃபுல் மார்க்கு ரீச் பண்ணுறதுக்குரிய ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கும். அப்போது ரெசிபி அப்படின்ற வேர்டை நம்ம க்ளீனாக பிரேக் பண்ணி ரீட் த கொஷின்ஸ் ட்வைஸ் தரலி பார்த்தோம். டைம் எஸ்டிமேஷனுக்கு எஸ்டிமேட் யுவர் டைம்னு பார்த்தோம். கிளாஸிஃபை யுவர் ஆன்சர்ஸ் இன்டு ஈஸி, மேனேஜபிள் அண்ட் டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தோம். இன்க்ளூசிவ்னஸ் இன் யுவர் ஆன்சரிங் இருக்கணும்னு பார்த்தோம். தென் ப்ரெசன்டேஷன் பார்த்தோம். ஃபைனலாக எக்ஸாமின் ஆர் செக்கிங் த பேப்பர் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறப்போ டெஃபினட்டாக உங்களோட பேப்பரில் அந்த எக்ஸ்டர்னல் டீச்சர் கரெக்ட் பண்ணுற டீச்சர் எதிர்பார்க்குற விஷயங்கள் அனைத்தும் இருக்கும். அதுக்குரிய மார்க்ஸை அவங்க அலாட் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இன்னும் முக்கியமான சில விஷயங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்யூச்சர், காலேஜ் அட்மிஷன், உங்கள் ஆம்பிஷன் பற்றிய வீடியோஸ்லாம் நிறைய வர இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு டைம் டு டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஃபார் ரீச்சிங் அவுட் யுவர் ட்ரீம்ஸ். என்ன முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃபன் அந்த சென்டம் ஸ்கோரிங் இல்லைன்னா ஹை கட் ஆஃப் போகிறதுக்கு ஒரு பேரியராக இருக்கிற விஷயங்கள், ஒன்று கம்பல்சரி கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை ரீசன் அவுட் கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் இருக்கிற அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸ் இல்லைன்னா ஹார்ட்ஸ் கொஷின்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெளிவாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னாவே சென்டம் ஸ்கோரிங் இஸ் ஈஸிலி பாசிபிள். சம்டைம்ஸ் ஒரு ரீசன் அவுட் கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த கொஷின் செட்டரோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஷினுக்குரிய ஆன்சரும் ரெக்வயர்டு பாயிண்ட்ஸையும் அது கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் மார்க்குக்கு போயிடலாம். சம்டைம்ஸ் சில ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆகிருக்கும், நீங்கள் அந்த இடத்த கேப் விட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த கொஷினை ரீட் அவுட் பண்ணுங்கள், அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு போங்க, அந்த டாப்பிக்கில் பர்டிகுலர் பேஜுக்கு போங்க, அந்த பேஜில் பர்டிகுலர் பேராகிராஃப், அந்த பேராகிராஃப் வந்தோடனே என்ன ஆன்சர் எழுதணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ அந்த ஆன்சரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இன்கேஸ் அப்ஜெக்டிவில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு 2 அப்ஜெக்டிவ்ஸு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. ஒன்று, அந்த அப்ஜெக்டிவில்
none of this, all the above, incorrect statement, wrong statement, either A or B, both A and B, இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வரப்போ அந்த கொஸ்டினை இன்னும் 2 தடவை ரீட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆப்ஷன் போகிறோமான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் புக் பேக் கொஷின் மாதிரியே இருக்கும். அதில் டீச்சர்ஸ் ஒரு ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஷினில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்கலாம். அது கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி செகண்ட் டைம் ரீட் பண்ணி ஆன்சருக்கு போங்க. சம்டைம்ஸ் ரெண்டோ இல்லை 3 அப்ஜெக்டிவோ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் பிடிபடாமல் இருக்கலாம். அப்போது யூ ஹாவ் டு சூஸ் ஃபார் அன் எலிமினேஷன் மெத்தட். அந்த 4 ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் என்டையர்லி அந்த கண்டென்ட்லேருந்து வெளியே இருக்கும். அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நெக்லெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் 2 ஆப்ஷனை நீங்கள் க்ளோஸர் லுக் இன்டு த பர்டிகுலர் கான்செப்ட் போங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க லாங் பேக் அப்படின்னு வர ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறப்போ டெஃபினட்டாக நீங்கள் அந்த ஆப்ஷனை கரெக்டாக ஆன்சருக்கு போகிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி இருக்கும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ட்ரிக்ஸு, இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாம் டே அந்த ஹோல் இயர் ப்ரிப்ரேஷன் அண்ட் ப்ராக்டிஸோட ஒரு பெர்ஃபார்மிங் டேயாக, ஒரு சக்ஸஸ் அள்ளித்தர டேயாக இருக்கும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இன்னும் பல வீடியோக்களோடு உங்களை வந்து சந்திக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே போல் எங்கள் சேனல் இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை பற்றி கமெண்ட் கொடுங்க. உங்களை கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it is bye from Guna and Joe from Guna Joe Creates. ஸோ கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸை ஆரம்பிக்க போகிறீங்க. கோர்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸாம்ஸை பக்காவாக பண்ணி பெஸ்ட்டு ஸ்கோரு அண்ட் ஹை கட் ஆஃப் எடுங்க. உங்கள் லைஃபு ஸ்மூத்தாக சூப்பராக நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு எங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ். ஆல் தி பெஸ்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாப்பி எக்ஸாம் டேஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.